நாம் தொடர்ச்சியாக தியானித்த வண்ணமாக, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவரும் பூட்ட மாட்டான் என்று சொல்லி நாம் தியானித்தோம். அந்த வாசலை கடந்து போக வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கிரிகளை தேவன் அறிகிறவராக, கொஞ்சம் பலத்தோடு கூட தேவனை தேடுகின்ற அந்த தேடுகைக்குள்ளாய் கடந்து போகும்போதும் அவருடைய நாமத்தை மறுதலியாமல் வசனத்தை கை கொள்ளும் பொழுது தெய்வம் நமக்கு திறந்த வாசலை வைத்திருப்பதாக நாம் தியானித்தோம். அந்த வாசலுடைய ஆழத்தை இன்னும் விளக்கமாய் புரிந்து கொள்ளும்படியாக யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உற்றவிசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொல்லி பார்க்கிறோம். மேன்மையை கண்டடைவான், செழிப்பை கண்டடைவான், கனத்தை கண்டடைவான், உயர்வை கண்டடைவான், மீட்பை கண்டடைவான் சொல்லி இந்த வார்த்தை மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துதான் வாசல் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த உலக ரீதியான அநேக வாசல்கள் மூடப்பட்டிருக்கிறது, தடைகள் இருக்கிறது, தடுமாற்றம் இருக்கிறது. ஆனால் இயேசு என்ற வாசலுக்குள், இயேசு என்ற அந்த தெய்வத்தினுடைய ஆழத்துக்குள் நாம் கடந்து போகும்போது நம் வாழ்க்கையிலே அநேக மூடப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக செங்கடல் திறக்கப்பட்டது. அதுபோல இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட இயேசு என்ற அந்த வாசலுக்குள்ளாக உட்பிரவேசிக்கிற அந்த அனுபவத்தில் செல்லும் பொழுது, அவரை சார்ந்து வாழும்போது, அவரை நோக்கி பார்க்கும் போது, அவரை நம் வாழ்க்கையிலே சொந்தமாய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த வாசலாகிய இயேசுவின் மூலமாக அநேக வாசல்கள், தடைப்பட்ட மூடப்பட்ட வாசல் எல்லாம் திறக்கப்படும். அதனால் முதலாவதாக இயேசு என்ற வாசலுக்குள் போக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அவரை சார்ந்து வாழும்போது நம் வாழ்க்கையிலே தடைகள் உடைக்கப்பட்டு பல வாசலுக்குள்ளே கடந்து போக முடியும், மேன்மைகளை பெற முடியும். உம்மை சார்ந்து சார்ந்து நான் வாழ்வேனே, உம்மை நோக்கி தினமும் நான் பார்ப்பேனே. உம்மை சார்ந்து சார்ந்து நான் வாழ்வேனே, உம்மை நோக்கி தினமும் நான் பார்ப்பேனே. வாசல் நீரே, வழியும் நீரே, துணையும் நீரே, என் பலனும் நீரே. உம்மை சார்ந்து சார்ந்து நான் வாழ்வேனே, உம்மை நோக்கி தினமும் நான் பார்ப்பேனே. அவரே வாசல், அவரை சார்ந்து வாழ்வோம், அவரை நோக்கி பார்ப்போம், அவரோடு இணைந்து கொள்ள நம்முடைய மனதை தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். அன்பின் ஆண்டவரே, நீ எங்கள் வாசலாய் இருப்பதினாலே அதில் உட்பிரவேசிக்கும்படியாக எங்களை தாழ்த்துகிறோம். உமக்குள் வரும்போது எங்களுக்கென்று அநேக திறந்த வாசலை வைத்திருக்கிறீர். அதை ஒருவராலும் பூட்டவோ தடை செய்யவோ ஒடுக்கவோ கெடுக்க முடியாதையா. அதனால் நீரே வாசல் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.